IELTS ஸ்பீக்கிங் பார்ட் 2 என்று சொல்கிறது ஒரு கியூ கார்டு ஒன்று தருவாங்க உங்களுக்கு. அதாவது ஒரு கியூ கார்டுன்னு சொன்னால் ஒரு கார்டு மாதிரி அதில் ஹெட்டிங் இருக்குன்னு நீங்கள் என்னத்தை பற்றி பேச வேணும்னு சொல்லி. ஸோ அதை பற்றி நீங்கள் 1-2 நிமிடங்கள் பேச வேணும். உங்களுக்கு 1 நிமிஷம் தருவாங்க ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, அதாவது நோட் எடுக்கிறது 1 நிமிஷம் தருவாங்க, ஒரு பேப்பரும் ஒரு பெண்ணும் தருவாங்க நீங்கள் நோட் எடுக்கிறதுக்கு. ஸோ ஒன்று நீங்கள் கவனிக்க வேணும், இந்த ஸ்பீக்கிங்குக்கு வாட்ச் எதுவும் இல்லை, நீங்கள் ஒன்றுமே உள்ளுக்குள்ளே கொண்டு போயிடலாம், ஈவன் வாட்ச் கூட கொண்டு போயிடாது. உங்களுக்கு தார கியூ கார்டில் ஒரு ஹெட்டிங் இருக்கும். ஸோ அவங்க சொல்லியிருப்பாங்க அந்த ஹெட்டிங்கில் இப்போ ஏதோ அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருப்பாங்க, ஏதோ சம்திங் ஏதோ இருக்குன்னு வச்சுக்கொள்வோமே. ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னு அவங்க சில பாயிண்ட் தருவாங்க, அதாவது கீழே புல்லட் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த புல்லட் பாயிண்ட்கள் தருவாங்க, அந்த புல்லட் பாயிண்ட்டுகள் தருவாங்க. ஸோ அந்த புல்லட் பாயிண்ட்டுகளுக்குரிய ஆன்சரை உள்ளடக்கி தான் நீங்கள் ஆன்சர் கொடுக்கணும். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த ஸ்லைட்டை பாருங்களேன். டிஸ்கிரைப் அ ப்ரெசன்ட் ஆர் கிஃப்ட் சம்பன் கேவ் யூ தட் யூ ரியலி லைக் என்று போட்டு யூ ஷுட் சே என்று சொல்லியிருக்காங்க பாருங்கள். புல்லட் பாயிண்ட்ஸ் 4 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. வாட் கைண்ட் ஆஃப் ப்ரெசன்ட் ஆர் கிஃப்ட் இட் வாஸ். ஸோ நீங்கள் கட்டாயம் என்ன கிஃப்ட் என்னன்னு சொல்லி மென்ஷன் பண்ண வேணும் ஆன்சரில். அடுத்தது ஹூ கேவ் இட் டு யூன்னு சொன்னால் யார் உங்களுக்கு தந்ததுன்னு சொல்ல வேணும். அடுத்தது பாருங்கள், ஒய் ஹி ஓ ஷி கேவ் இட் டு யூன்னு சொன்னால் ஏன் உங்களுக்கு அவள் இல்லாத அவன் தந்தாண்டு அந்த உள்ளடக்கி இருக்க வேணும் ஆன்சர். அடுத்தது அண்ட் எக்ஸ்பிளைன் வை யூ லைக் இட் ஸோ மச், ஏன் உங்களுக்கு அது மிகவும் பிடிக்குதுன்னு சொல்லி அந்த ஆன்சரையும் உள்ளடக்கி இருக்கணும். ஸோ இந்த 4 கொஷனுகள ஆன்சரையும், இந்த 4 WH கொஷனுகள ஆன்சரையும் உள்ளடக்கி தான் இருக்க வேணும். உங்களோட நீங்கள் கொடுக்குற ஆன்சர், நீங்கள் கதைக்க போகிற ஸ்பீக்கிங்னு சொல்கிறது இந்த 4 ஆன்சரையும் உள்ளடக்கி தான் நீங்கள் கதைக்க வேண்டும். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன், நான் பின்னுக்கு நம்ம தெளிவாக பார்ப்போம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காகத்தான் நான் சும்மா இந்த ஸ்லைட் அடிக்கிறத உங்களுக்கு சொன்னேன், உங்களுக்கு விளங்க வேணுமென்றதுக்காக. ஸோ உங்களுக்கு தர இந்த ஸ்பீக்கிங் பார்ட் 2 கியூ கார்ட் ஆனது ப்ரெசண்டில் இருக்கலாம், பாஸ்டில் இருக்கலாம், ஃப்யூச்சரில் இருக்கலாம். அதாவது அதில் உள்ளடக்கிற ஹெட்டிங் ஆனது அல்லது டாபிக் ஆனது பாஸ்டில் இருக்கலாம், ஃப்யூச்சரில் இருக்கலாம், அல்லது ப்ரெசண்டில் இருக்கலாம். ஸோ எனவே நீங்கள் கவனமாக டாப்பிக்கை வாசிக்க வேண்டும். ஸோ அதை கொண்டு தான் நீங்கள் அந்த டாபிக் அதை என்ன டென்ஸில் இருக்குது என்று அதை ரியலைஸ் பண்ணி போட்டு தான் நீங்கள் கதைக்க ஆரம்பிக்கணும், ப்ரிப்பேர் பண்ணி. ஸோ நான் அதை பின்னுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி அந்த இதுகள் நோட் எடுக்க வேணும், எப்படி ஒன்றொன்றுக்கும் நம்ம ஸ்பீக்கிங் பேச வேணும்னு சொல்லி இந்த கொஷனை நான் எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ள பின்னுக்கு நான் 1 by 1 சொல்கிறேன். ஸோ நீங்கள் எப்படி அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ண வேணும்னு சொன்னால் உங்களுக்கு தெரியாது. உண்மையாக உங்களுக்கு நீங்கள் ஒரு கியூ கார்டில் ஒரு ஹெட்டிங்கை பற்றி பேச போகிறீங்கன்னு சொன்னால் எக்ஸாமினருக்கு முன்னால் உங்களுக்கு ஒரு 1 minute தருவேன், நீங்கள் 1 to 2 minutes பேச வேணும். ஸோ அந்த 1 to 2 minutes, அதாவது அந்த 2 minutes மேக்ஸிமம் 2 minutes பேச வேணும். நீங்கள் எப்படி அந்த 2 minutes ஐடென்டிஃபை பண்ணுவீங்கன்னு சொன்னால், நீங்கள் பேசி முடிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமென்னு சொன்னால் நீங்கள் கட்டாயமாக எக்ஸாமினரை ஐ கான்டாக்டை மெயின்டைன் பண்ணணும். அதாவது டிரெக்ட் எக்ஸாமினர் பார்த்த மாதிரியே நீங்கள் பேசிக்கொண்டிருக்கணும். ஸோ அப்போ உங்களுக்கு அது விளங்கும், ஓகே நீங்கள் 2 minutes கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னு. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு விளங்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் உங்களோட வீட்டை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னால், அதாவது ஸ்பீக் அவுட், இந்த கியூ கார்டில் இருக்க ஹெட்டிங்கு நிறைய ஹெட்டிங் எடுத்து நீங்கள் ஸ்பீக் அவுட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் ஈஸியாக உங்களால் டைம் மேனேஜ்மெண்ட்டை அந்த டைமை அக்யூரேட்டாக கணிக்க முடியும். ஈஸி, நீங்கள் ஒரு டாபிக் எடுத்து ஸ்பீக் அவுட் பண்ணி போட்டு அதை ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு 5 டாப்பிக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் அதுப்பீங்கன்னு சொன்னால் ஸ்பீக் அவுட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் ஒரு டாபிக் 5 நாளைக்கு, இன்றைக்கு ஒரு டாபிக் நாளைக்கு ஒரு டாப்பிக்னு சொல்லி ஸ்பீக் அவுட் பண்ணுவீங்கன்னு சொன்னால் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு விளங்கும். இன்றைக்கு பண்ணக்குள்ளே ஸோ நம்ம ஒரு விஷயம் காய்ச்சிருக்கோம், நாளைக்கு பண்ணக்குள்ளே இதே கொஞ்சம் கூட கதைக்கும். ஸோ அப்படி நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் உங்களை கண்ட்ரோலில் கொண்டு வரலாம். ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், உங்களுக்கு எக்ஸாமினர் கியூ கார்டு தருவார். ஸோ கியூ கார்டு உங்களோட கையில் இருக்கும், அதோட பீஸ் ஆஃப் பேப்பரும் ஒரு பென்னும் தருவார் அல்லது பென்சில் தருவார். அதாவது உங்களுக்கு நோட் எடுக்கிறதுக்கு 1 minute தருவாங்க. ஸோ அந்த 1 minute நீங்கள் எப்படி நோட் எடுக்க வேணும்னு சொன்னால், நீங்கள் ஃபுல்லாக சென்டென்ஸை எழுதக்கூடாது, கட்டாயம் கஷ்டம். ஒரு நிமிஷத்தில் நீங்கள் 2 நிமிஷம் காய்க்கிறத எழுதுறது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு அந்த புல்லட் பாயிண்ட்ஸ் உள்ளடக்கியிருப்பாங்க தானே. ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், டிஸ்கிரைப் அ ப்ரெசன்ட் ஓ கிஃப்ட் someone gave you that you really liked. இதான் அந்த டாபிக். ஸோ இந்த புல்லட் பாயிண்ட் சொல் பாருங்க, வாட் கைண்ட் ஆஃப் ப்ரெசன்ட் ஓ கிஃப்ட் இட் வாஸ். ஸோ இது முதலாவது புல்லட் பாயிண்ட். ஸோ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், உங்களை எக்ஸாமில் கியூ கார்டு தந்தது அப்புறம் உங்களோட நோட் புக்கில், அதாவது நோட் பேப்பரில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், வாட் கைண்ட் ஆஃப்
ப்ரெசென்ட் ஓ கிஃப்ட்னு சொன்னால் நீங்கள் அந்த கிஃப்ட் என்ன ஓகே டிஷர்ட் நான் சும்மா எக்ஸாம்பிள் டிஷர்ட் அந்த அவ்வளோதான் எழுதுகிறேன் டிஷர்ட் அந்த டிஷர்ட் எழுதுகிறேன். ஸோ அடுத்து பாருங்க புல்லட் பாயிண்ட் ஹூ கேவ் இட் டு யூன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் நீங்கள் நோட் எழுதுவீங்க டிஷர்ட், அதுக்கப்புறம் ஹூ கேவ் இட் டு யூன்னு சொன்னால் மை மாம், அதுக்கப்புறம் பாருங்க அடுத்து ஒய் ஓ ஷீ கேவ் இட் ஒய் ஹீ ஓ ஷீ கேவ் இட் டு யூன்னு சொன்னால் ஏன் நான் கொடுத்தவங்க on my 21st birthday நான் சொல்கிறேன். ஸோ அடுத்தது 4வது புல்லட் பாயிண்ட் பாருங்க அண்ட் எக்ஸ்பிளைன் why you like it so much. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன புல்லட் பாயிண்ட் எழுதுவீங்க, என் அம்மா தந்ததால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ இது நான் இந்த டிஷர்ட் கலர் ரொம்ப விருப்பமான கலர். அடுத்தது இது நல்ல குவாலிட்டியான டிஷர்ட், இது எக்ஸ்பென்சிவான டிஷர்ட். ஸோ அப்படியான பாயிண்ட்ஸில் நீங்கள் எழுதுவீங்க. ஸோ நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் உங்களோட அந்த நோட் பேப்பரில் 1 மினிட்டுக்கு நீங்கள் நோட் பண்ண வேணும். இதில் ஆன்சரில் தான் நோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன நோட் பண்ணுவீங்க, வாட் கைண்ட் ஆஃப் ப்ரெசன்ட் கிஃப்ட் இட் வாஸ்ன்னு சொன்னால் டிஷர்ட். ரெண்டாவது யார் தந்தது, மை மாம். ஏன் தந்தது, மை on 21st birthday. அடுத்தது வை டூ யூ லைக் இட் ஸோ மச், ஏன்னு உங்களுக்கு அது பிடிச்சிருக்குது, அம்மா தந்தபடியாக பிடிச்சிருக்குது, மற்ற குட் குவாலிட்டி, அந்த கலர் பிடிச்சிக்குது, ஸோ எக்ஸ்பென்சிவ் அந்த டிஷர்ட் அதெல்லாம் எனக்கு பிடிச்சிக்குது. ஸோ இவ்வளோ பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு ஓனான சென்டென்ஸை போட்டு இதை நீங்கள் கதைச்சிக்கொள்ள முடியும். ஸோ நீங்கள் இப்போ நோட் பண்ணிவிட்டு உங்களோட ஒரு கையில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களோட அந்த நோட் பேப்பர் இருக்கணும், மற்ற கையில் கியூ கார்டு இருக்கணும். ஏன்னு சொன்னால் நீங்கள் கேள்வியை ரிமைண்ட் பண்ண வேணும். உங்களோட கேள்வி சம்டைம்ஸ் உங்களுக்கு நீங்கள் யூ ஃபர்காட் த கொஷன் சம்டைம்ஸ். ஸோ எனவே நீங்கள் அந்த கேள்வியை ரிமைண்ட் பண்ண வேணும். ஸோ அதுக்கு என்ன செய்யணும், ஒரு கார்டில் கியூ கார்டை ஒரு கையில் வச்சு கொள்ள வேணும், மற்ற கையில் நீங்கள் அந்த நோட் பேப்பரை வச்சு கொள்ள வேணும். உங்களோட ஐ கான்டாக்ட் எக்ஸாமினர் பார்த்த மாதிரி இருக்க வேணும். ஸோ நீங்கள் இப்போ 1 to 2 minutes பேச போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு அப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னால் இந்த வாட் கைண்ட் ஆஃப் ப்ரெசன்ட் ஆர் கிஃப்ட் இட் வாஸ்ன்னு தான் இருக்குது. ஸோ நீங்கள் டிஷர்ட்டுண்டு அதை ஸ்டார்ட் பண்ண முடியும். நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் எடுத்து அதாவது நீங்கள் ஸ்பீக் அவுட் பண்ணி ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னால் உங்களால் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும், ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த புல்லட் பாயிண்டில் எழுதிக்கிற விடையை மட்டும் நீங்கள் புல்லட் பாயிண்டில் WH கொஷின் இருக்கும், அந்த கொஷனில் விடையை மட்டும் மார்க் பண்ணுங்கள். உங்களோட பேப்பரில் நோட் பேப்பரில் மார்க் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வேறு இன்னும் பாயிண்ட் வேணும்னு சொன்னால் நீங்கள் கீழே மார்க் பண்ணலாம். நீங்கள் அந்த ஆன்சர் மட்டும் மார்க் பண்ணால் போதும். ஸோ அந்த ஆன்சரை வச்சுக்கொண்டு அதை நீங்கள் பேசக்குள்ளே நீங்களோட ஸ்பீக்கில் அந்த ஆன்சர் உள்ளடக்கி நீங்கள் பேச வேணும். அடுத்த வெரி இம்பார்ட்டண்டான விஷயம், இந்த ஸ்பீக்கிங் பார்ட் 2ல் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஸ்பீக்கிங் பார்ட் 1ல் கொஞ்சம் இன்டர்வியூ கொஷின் கேட்பாங்கன்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு லாஸ்ட் ஸ்லைடில் அந்த கொஷனில் போட்டு உங்களுக்கு விடையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு கட்டாயம் காமனாக கேட்குற விஷயம் உங்களோட நேம் கேட்பாங்க, உங்களோட ஊர் கேட்பாங்க, ஹோம் டவுன் கேட்பாங்க, அடுத்தது யூ ஒர்க்கோ ஸ்டடின்னு கேட்பாங்க. ஸோ இது ஒரு காமனாக கேட்குற விஷயம். ஸோ நீங்கள் டூ யூ ஒர்க் ஓ ஸ்டடி என்று சொல்ல அங்கே உங்களுக்கு கேட்கக்குள்ள இன்டர்வியூவில் கொஷின் கேட்கக்குள்ள, அதாவது பார்ட் 1ல் நீங்கள் ஐ ஸ்டடி என்று சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த கியூ கார்டில் வர ரிலேட்டட் கொஷன்கள் இந்த ஸ்டடியோட சம்மந்தப்பட்ட கொஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி நீங்கள் இன்டர்வியூ கொஷனில் டூ யூ ஒர்க் ஓ ஸ்டடி என்று நீங்கள் ஒர்க்குன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த கியூ கார்டில் வர கொஷன்கள் உங்களுக்கு கியூ கார்டில் வர கொஷன்கள் அந்த ஸ்டடியோட ஒர்க்கோட சம்மந்தப்பட்ட கொஷனாக வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த இன்டர்வியூவில் அந்த கொஷனை ஆன்சர் பண்ணக்குள்ளே ஜோதிச்சு ஆன்சர் பண்ண வேணும். நான் இந்த கியூ கார்ட் பார்ட் 2 அதாவது ஸ்பீக்கிங் பார்ட் 2ல் வர இந்த டாப்பிக்கை பற்றி தான் நான் பேசுகிறேன். உங்களுக்கு ஸ்பீக்கிங் பார்ட் 1ல் அதாவது இன்டர்வியூ கொஷன்களில் டூ யூ ஒர்க் ஓ ஸ்டடின்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஒர்க்குன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் இங்கே இந்த டாப்பிக்கானது ஒர்க்கோ ரிலேட்டடான டாப்பிக்காக வரலாம். இங்கே ஸ்டடி அண்ட் அங்கே ஆன்சர் பண்ணிப்பீங்கன்னு சொன்னால் இங்கே கியூகா டாப்பிக்கானது ஸ்டடியோட ரிலேட்டடான கொஷனாக அந்த ரிலேட்டடான டாப்பிக்காக வரலாம். அப்படி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த கியூ கார்டு அதாவது IELTS ஸ்பீக்கிங் பார்ட் 2ல் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்ப்பேன்னு சொன்னால் ஃப்ளூவன்சி இன் இங்கிலீஷ், அதாவது நீங்கள் அந்த டாப்பிக்கை ஃப்ளூவன்சியாக பேசுகிறீங்களான்னு ஒன்று நோட் பண்ணுவார். அடுத்தது ப்ரொனவுன்சியேஷன் நோட் பண்ணுவார். அடுத்தது உங்களுக்கு கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் பேசுகிறீங்களான்னு சொல்லி நோட் பண்ணுவார். அடுத்தது vocabulary நீங்கள் எவ்வளோ vocabulary போட்டு பேசுகிறீங்கன்னு சொல்லி